தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். மொழியும் நாடும் முகத்துக்கு ரெண்டு கண்களும் சேர்ந்த அம்மா. விழி போல எண்ணி மொழி காக்க வேண்டும்னு எம்ஜிஆர் சொன்னார். இவங்க என்னடான்னா இங்கே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி மண்டபத்தில் வியாபாரம் பண்ணுவேன். நான் அமைச்சராக இருக்கு 3 துறைக்கு அமைச்சராக இருந்தேன். அப்போ செங்கோட்டையை கூட்டிகிட்டு வந்து வேலைக்கு வந்து நிற்பேன். அவன் ஒரு தலைவர், அவன் பேர் இபிஎஸ், அப்புறம் ஓபிஎஸ், அவர் ஒரு நகர செயலாளராக ஒரு டீ கடை நடத்தியிருந்தார். இவங்கெல்லாம் வந்து நான் எவனா போன பின்னாடி ஹிந்தி யார் படிக்க வேணாம்னு சொன்னால் படிச்சுட்டு போங்க, நல்லா படிங்க. தமிழ்லையும் ஆங்கிலம் படித்த வேலை பார்க்கலையா? வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற அன்னைக்கு தமிழும் ஆங்கிலமும் படித்தவர்கள் ஆங்கிலம் வந்து நீங்கள் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டுக்காரன் தான் இந்தியா உலகம் முழுவதும் கோல வச்சுக்கிறான். சுந்தர் பிச்சை யார்? பெரிய தொழில் அதிபராக இன்றைக்கு ஒரு பெரிய சிஇஓவாக இருக்கான், சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர். அவன் தமிழ்நாடு, அவன் ஆங்கிலம் தான் படிச்சிருக்கான். தொடர்பு மொழி ஆங்கிலம், தமிழ்நாடு தமிழ் மொழி, நம்முடைய மொழி தமிழ் மொழி. இங்கே பேசினா திருக்குறள் பேசுகிறது நம்ம மொழி வந்தால் அங்கே போனால் திருக்குறள் பேசிட்டு திருக்குறள் பேசுகிறது ரைட்டுயா. என்ன செய்கிற? தமிழ்நாட்டு மக்களுக்கு பங்கு கொடுக்குறியா? நிதி பங்கீடு கொடுக்குறதில்ல. மொழியை திணிக்காத, இந்தியை திணிக்காத. ஓடி வந்த இந்த இன்னி பெண்ணே நீ நாடி வந்த இடம் எது என்று கலைஞர் 14 வயதில் கொடி பிடித்து கொள்கை முழக்கமிட்டார். அன்னைக்கே வந்து இருந்து இப்போ இன்னைக்கு நேரத்தில் இல்லை. அது எப்படி சொல்ல முடியும்? நம்ம அதுவும் கொடுக்குறதில்ல. தர்மேந்திர மும்மொழி கொள்கை என்னையா? யார் இருமொழி கொள்கை ஒத்து வர? அண்ணா சொன்னார், அதை தானே கடைப்பிடிக்கிறான். கூட்டத்துக்கு வந்தாங்க, கூட்டத்துக்கு வராத என்ன வராத மாட்டேன் அப்படின்னாரு. ஆட்டுக்குட்டிங்க ஒரு ஆள் இருக்கார், அவங்க கட்சியில் ஆளே கிடையாது. 4 பேர் 5 பேர் இருப்பேன் ஒரு மாவட்டத்துக்கு. இப்போ நாம தென் மாவட்டத்தில் தலைவர்கிட்ட 53 தொகுதி 60 தொகுதியில் 7 தொகுதி தான் டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் 53 தொகுதி ஜெயிச்சு கொடுத்துருவோம்னு சொன்னேன். ஏன்னா இப்போ 33 தொகுதி தான் நம்ம கைவசம் இருக்குது. நம்ம தலைவர் சொல்கிறாரு, மருத்துவமும் கல்வியும் 2 கண்கள்னு 2க்கும் அதிகமான. எங்கள் கூட கொஞ்சம் பொறாமையாக இருக்கும், என்னையா இவ்வளவு உதவி ஒதுக்குறாரு கல்விக்கு மருத்துவத்துக்கு அப்படின்னு. 2 முக்கியம். தலைவர் என்ன நினைக்கிறாரு? நானே நிறைய பேர் இப்போ முதலமைச்சரை பார்த்துருக்கேன், அவர்கிட்ட வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் நம்முடைய சிஎம் வந்து ரொம்ப நுணுக்கமான ஆள், ரொம்ப பேச மாட்டார், அதிகமாக பேச மாட்டார் யார்ட்டையும். காரியத்திலே கண்ணாக இருப்பார். இருந்தாலும் இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்முடைய தொகுதி. என்ன ஏற்று ஜாதியின் பேரா அப்படி இப்படி பேசினா எல்லாம் 30 மாவட்ட சுப்பிரமணியம் காசு கொடுக்காம ஜெயிச்சு வந்துட்டார். சொன்னார் எதுவுமே கொடுக்கல, ஃப்ரீயாக மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதுதான் சிறப்பு. இப்போ மலேசியாவுக்கு ஒரு இந்த முதலமைச்சர் போக சொல்லி போயிட்டு வந்தான். 36 ரூபாய்க்கு டீசல் விற்கிது, பெட்ரோல் விற்கிது. இங்கே எவ்வளோ விற்கிது? 102 ரூபாய்க்கு. அவ்வளோ பேர் ஸ்கூட்டரில் போகிறேன். என்ன அரசு நடத்துகிறாரு? இப்போ திராவிட மாடல் அரசு. பூரா அதிமுக தொண்டன்னு ஓட்டு போட்டுவேன். இல்லை இந்த ஆளா உள்ள பூரா அம்போன்னு போயிடுவேன். எலெக்ஷனில் ஜெயிக்க மாட்டாங்க, நிச்சயமாக ஜெயிக்க மாட்டாங்க. இந்த தேர்தலில் கட்டாயம் நீங்கள் பாருங்கள், ஒரு ஊரில் ஜெயிக்க மாட்டாங்க. அது எல்லா ஊர்லேயும் தெரிஞ்ச விஷயமாக தான் போச்சு. இந்த காசு கொடுத்து பார்ப்பாங்க, நம்ம பார்க்குறாங்க, அடிவிட்டு போயிடுவாங்க. ஆட்சி திமுக ஆட்சி அதில் மாற்றம் கிடையாது. பூரா பேர் ஓட்டு போட்டு 62,775 ஓட்டு, 9,764 ஓட்டு தான் நம்முடைய ரவிக்குமார் வாங்கினார் விடுதலை சிறுத்தைகளில் பாராளுமன்றத்தில். அந்த தொகுதியில் 67,262 ஓட்டு போட்டிருக்காங்கன்னா உதயசூரியனுக்கு. நீங்கள் அப்போ இப்போ என்ன அர்த்தம்? அங்கே அதிமுக நிற்கிற தொண்டன் பூரா ஓட்டு போட்டான். திராவிட இயக்கம் என்ன குற்றச்சாட்டு, என்ன சொல்கிறது? இந்த ஆட்சியை ஒன்றும் சொல்ல முடியல. எதில் வேலை வாய்ப்பில் கமிஷன் கிடையாது, எல்லோரும் வேலை வாய்க்கிறேன் பார்க்குறேன், எல்லா ஜனங்களும் சௌரியமாக இருக்கேன். என்னடா குற்றச்சாட்டு சொல்லலாம்னு பார்த்துறாங்க. போக்சோ என்ன போக்சோ? என்ன எங்கேயாவது நீ காமிச்சின்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது. நம்முடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதுனால போக்சோ வெளியே தெரியுது. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.